ஜூன் 14ஆம் தேதி புருஷோத்தம அமாவாசை. 100 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அபூர்வ அமாவாசை. இன்றைய நாளை தவற விட்டுடாதீங்க. அன்றைய தினம் இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் உணவாக கொடுத்தீங்க அப்படின்னா 7 ஜென்ம பாவம் விலகி பித்ரு சாபம் தீரும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. அதாவது உற்றார் உறவினர்லாம் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நம்ம திதி கொடுக்குறோம், தர்ப்பணம் கொடுக்குறோம், அவங்களோட ஆன்மா சாந்தி அடையும். இப்போ யாருமே இல்லாமல் இறந்து போனவங்களோட ஆன்மாக்களுக்கு யார் இப்படி படையலிட்டு காகத்துக்கு உணவு வைக்கிறா, அவர்களுடைய ஆன்மா எப்படி சாந்தி அடையும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதற்கு பதில் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக இறந்த ஆன்மாக்கள் சந்திரனோட ஒளிக்கற்றையில இருக்கக்கூடிய அமிர்தத்தை புசிக்கும். அதுதான் அதற்குரிய உணவு. அமாவாசை அன்று சந்திரனோட ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது. அதனால ஆவிகள் உணவுக்கு திண்டாடும். பசி தாங்க முடியாம இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும். அப்ப யாராவது நம்மளை நினைச்சு கரெக்டாக நமக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்களா, படையலிடுறாங்களா அப்படின்னு பார்க்குமா. அதனால் அவர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யும் போது அவர்களுக்கு விருப்பப்பட்டதை படையலில் செய்து அன்றைய தினம் நம்ம வச்சோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டு அவங்க நம்மளை ஆசீர்வாதிப்பார்கள். அதனால் தெய்வமும் நம்மளை ஆசீர்வாதிக்கும். நம்மளை நினைவில் வச்சுக்கிட்டு நமக்கு விருப்பப்பட்டதை நமக்கு செஞ்சு வச்சு நம்மளை கும்பிட்றாங்க அப்படின்னு அந்த பித்ருக்கள் நம்மளை ஆசீர்வாதம் செய்வாங்க. அமாவாசை அன்று நிலவு தெரியாத காரணத்தினால இன்றைய தினம் கட்டாயமாக நம்ம இறந்து போனவர்களுக்காக நம் முன்னோர்களுக்காக படையலிட்டு அதை நம்ம காகத்துக்கு வைக்கிறோம். இந்த காகம் உருவில் தான் முன்னோர்கள் வருவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம காகத்துக்கு அன்றைய தினம் உணவை வைக்கணும். வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்யணும். ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால் இயன்ற அளவு அன்னதானத்தை செய்யணும். பசு, காகம், நாய், பூனை இதர ஜீவராசிகளுக்கும் அன்று அன்னதானம் செய்யணும். அமாவாசை என்று பிதிர் தர்ப்பணம் செய்கிறீங்க, அன்னதானம் செய்கிறீங்க அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு போய் அங்கே செய்யுங்க. அப்படி செய்ய முடியாதவங்க இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய கோவிலில் செய்யலாம். இல்லை அதுவும் முடியலன்னா வீட்டில் செய்யலாம். குலதெய்வ கோவிலுக்கு அமாவாசை என்று அடிக்கடி நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அமாவாசை என்று உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆன்மாக்கள் என்ன பண்ணும், அவங்களுக்கு யாருமே படையலிட மாட்டாங்களே, அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்களே, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமாவாசை என்று அந்த ஆன்மாக்கள்லாம் மரம் செடி கொடிகளில் தங்கி இருந்து அதனுடைய சாரத்தை சாப்பிடுமா. அதனால தான் அமாவாசை என்று மரம் செடி கொடிகளை புல் பூண்டுகளை நம்ம தொடக்கூடாது, பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசை வந்திருக்கு. வைகாசி மாசத்தோட கடைசி நாள். இந்த வைகாசி மாசத்துல பார்த்தீங்கன்னா 2 அமாவாசை வந்திருக்கு. ஒரே மாசத்துல 2 அமாவாசை வர்றதுனால இதை புருஷோத்தம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மே 16ஆம் தேதி ஒரு அமாவாசை வந்திருக்கு வைகாசி 2ஆம் தேதிக்கு. அடுத்து வைகாசி கடைசியாக ஜூன் 14ஆம் தேதி ஒரு அமாவாசை வந்திருக்கு. இந்த நாள் மிகவும் அபூர்வ நாளாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில இந்த அமாவாசை வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பாக இருக்குது. அன்றைய தினம் அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அமாவாசையானது ஜூன் 14ஆம் தேதி காலை 11:50க்கு அமாவாசை திதி ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் ஜூன் 15ஆம் தேதி காலை 9:27 வரையும் அமாவாசை திதி இருக்கு. அப்போ ஜூன் 14ஆம் தேதி முழுவதுமாக நிறைந்த அமாவாசையாக இருக்கு. இந்த அமாவாசை நாள் அப்படின்னாவே தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளில் சுப காரியங்களை செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த அமாவாசை ஒரு நல்ல நாளா தீய நாளா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. இந்த அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருது. முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய நாள். அவங்க தங்களுடைய தலைமுறைகளை சூட்சுமமான முறையில் கண்காணிக்கிறார்கள். அவர்களது வாரிசுகள் நமக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத காகம் உருவத்தில் தான் பார்ப்பாங்க. அந்த உணவையும் ஏற்றுக்கொள்வார்கள். அமாவாசை அப்படின்னா அம்மாவாசை அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடாது. அமா அப்படின்னா ஒன்றாக, வாசைனா இணைந்து வருதல். பித்ருக்கள் அனைவருமே ஒன்றாக இணைந்து பூமிக்கு வரக்கூடிய ஒரு நாள்.
இந்த நாள்ல முன்னோர்களாகிய இந்த பித்ருக்கள நம்ம வழிபட மறக்கக்கூடாது. அதுவும் குறிப்பா காகத்துக்கு அன்றைய தினம் உணவு கொடுக்கணும். ஏன்னா, இந்த முன்னோர்களே காகம் உருவுல வந்து தானே அந்த உணவை எடுத்துக்கிறாங்க. அதனால. அமாவாசை தினத்த ஆந்திராவுல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மிக நல்ல தினமாக சொல்லுவாங்க. முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால, இது வந்து ஒரு நல்ல நாள் தான். ஆனா, எல்லா நல்ல காரியங்களையும் நம்ம செய்ய முடியாது. அதை இன்னொரு பதிவுல பார்க்கலாம். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி, மாசி மாத அமாவாசை, இது மாதிரி இந்த புருஷோத்தம அமாவாசை அப்படிங்கிறதும் மிகவும் சிறப்புடையது. முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் ஒரு சிறந்த நாள் இது. அமாவாசை என்று உலகத்தை இயக்கக்கூடிய இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேர்வதால ஒரு காந்த சக்தி ஏற்படுது. அதனால தான் இந்த நாளில் குலதெய்வ கோவிலுக்கு போவது, கடல்ல நீராடுவது, ஜீவ சமாதிக்கு போகிறது, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல பலன்களை தரும். ஏன்னா அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா இந்த ஜீவ சமாதிகள்லாம் ஒரு புதிய உத்வேகத்தை பெறுகின்றன. நிறைய குரு பூஜைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை என்று நடத்துவாங்க. இந்த சூரியக்கலையும் சந்திரக்கலையும் சேருவதால் சுழுமுனை அப்படிங்கிற நெற்றிக்கண் வந்து இந்த நாளில் பலப்படுகிறது. அதனால் அமாவாசையில் வந்து சாஸ்திரிகள் வந்து மந்திர ஜபத்தை ஆரம்பிப்பாங்க. கடலில் நீராடணும் அப்படின்னா நம்மளுடைய தோஷம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை என்று மாமிச ஆகாரம் சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த நாளில் பூமியில் ஒரு காந்த சக்தி ஏற்படுது இல்லையா, அது வந்து நமக்கு இந்த ஜீரண சக்தியை டைஜஷனை பாதிக்கும். அதனால தான் நிறைய உணவுகளை வந்து இந்த நாளில் இதை சேர்த்துக்கணும், இதை சேர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. புனித தலங்களில் கடலில் நீராடலாம், ஆனால் எண்ணெய் தடவி நம்ம குளிக்கக்கூடாது. அமாவாசை அன்று காலையில் சூரிய உதயத்தின் போது கடல்ல இருந்து எடுத்துட்டு வரோம்ல, அந்த நீரை வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம். அதனால வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும். சிறப்பு வாய்ந்த அமாவாசைகளில் நம்ம தர்ப்பணம் செஞ்சோம் அப்படின்னா 12 ஆண்டுகளாக நம்ம தர்ப்பணம் செய்யாத தோஷம் இருந்ததுன்னா கூட இது வந்து ஒரு நாள் நம்ம கொடுத்தோம்னாலும் அது நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அன்னமிடுபவள் அன்னபூரணி. ஆனா இந்த ஆன்மாக்களுக்கு அன்னமிடுபவள் ஸ்வதா தேவி. நம் ஆவிகளை நினைத்து நாம கொடுக்கக்கூடிய அன்னத்தையும் யாகத்துல போடக்கூடிய ஆவூதிகளையும் இந்த ஸ்வாதா தேவி தான் வந்து சம்பந்தப்பட்ட ஆன்மாக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்ப்பாங்க. அதனால அமாவாசை என்று முடிந்தவர்கள் ஏழை குழந்தைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னோர்களை நினைச்சு நம்ம அன்னதானம் கொடுக்கணும். அன்னதானம் வந்து கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாவோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அன்றைய தினம் வந்து கண்டிப்பா காகத்துக்கு உணவு வைக்கணும். இன்றைய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசை வந்திருக்கு. அதனால சூரிய பகவானுக்குரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. இந்த கோதுமையால் செய்யப்பட்ட உணவை வந்து நம்ம இல்லாத ஏழை எளியவருக்கு வாங்கி கொடுக்கணும். காகத்துக்கும் அன்றைய தினம் கோதுமை மாவால் செய்யப்பட்ட ஒரு பொருளை உணவாக வைக்கணும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, அதே போல் வாழைப்பழம் இதை கொடுக்கணும். பசுமாட்டுக்கு நீங்கள் உணவு வைக்கும்போது அந்த பசுமாட்டுக்கு வந்து கோதுமை மாவு கொஞ்சம் கலந்து அதனுடன் வெல்லம், வாழைப்பழம் கலந்து அந்த உணவை வந்து பசுமாட்டுக்கு வைக்கலாம். காகத்துக்கு உணவு வைக்கும்போது நீங்கள் கட்டாயமாக எள் வந்து அன்றைய தினம் தண்ணி ஊற்றி நம்ம எள் இறைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, கட்டை விரல் ஆள்காட்டி விரல் வழியாக நீர் வந்து விடுங்க 3 முறை சுற்றி. இப்படி நம்ம செய்யறதன் மூலமா முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையும். அதன் மூலம் நமக்கு அவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.